11 ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி. ஸோ ஒரு டீமு 11 வருஷமா பிளே ஆஃப் போகலைன்னா அந்த டீம் எவ்வளவு மோசமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ பஞ்சாபுக்கு சரியான ஃபைண்டு தான் ஸ்ரேயாஸ் ஐயர். நான் கூட பஞ்சாப் இருக்கும்போது ரிக்கி பாண்டிங் கண்டிப்பாக ரிஷப் பண்ட்டுக்கு தான் போவார்னு நினச்சேன். பட் ஏன்னா ரிஷப் பண்ட் தான் அந்த முந்தின சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ரிஷப் பண்ட் ரிக்கி பாண்டிங் தான் பயணித்தாங்க. ஸோ அந்த இதில் நினச்சேன். பட் செம்ம ட்விஸ்ட்டாக ஸ்ரேயாஸ் ஐயரை வாங்கினாங்க. இன்னைக்கு செம்மையாக செஞ்சு காட்டியிருக்காங்க. 2008 ஃபஸ்ட்டு வாட்டி போயிருக்கிறாங்க யுவராஜ் சிங் தலைமையிலான. 2014 ஜார்ஜ் பெய்லி தலைமையிலான போயிருக்கிறாங்க. இப்போ 2025 போயிருக்கிறாங்க. உண்மையிலே பெஸ்ட்டு ஃபைண்டு ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸு. கண்டிப்பாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரொம்ப 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 வருத்தப்படுவாங்கன்னு தான் நான் இந்த இதுலேருந்து சொல்லிக்கிறேன். ஒரு டீம் 11 வருஷமாக பிளே ஆஃப் போகாத டீமை பிளே ஆஃப் போக வச்சு காட்டியிருக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்திருப்பார், அவரை எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப 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 ஃபீல் பண்ணணும் கேகேஆருக்கு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி பற்றி? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.